தண்டு சமையல் பார்த்திங்கன்னா 6 மணிலேருந்து சமையலுங்க. இங்கே பார்த்திங்கன்னா பருப்பு வேக வச்சு எடுத்துட்டேன். கேரட்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இந்த பக்கம் புளி தண்ணி ஊற வச்சுருக்கேன். சாம்பாரும் பூசணிக்காய் சாம்பாரும் பெரிய கருணை ஃப்ரை தான் பார்க்க. சில பேருக்கு பெரிய கருணை வந்து கையெல்லாம் அரைக்கும் அப்படின்னாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா பழசு பட வைக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா இந்த மாதிரி நறுக்குறீங்களோ இல்லை ஃப்ரை பண்ணுறீங்களோ நீளமாக நறுக்குறீங்களோ அது உங்கள் சாய்ஸை. நறுக்கிட்டு நல்லா வெந்நீரில் போட்டு இந்த மாதிரி மஞ்சத்தூள் லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துருங்க. நல்ல ஒரு 4 நிமிட கழுவிடுங்க. இது அரை வேக்காடு வெந்தோன்னா நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ இது அரை வேக்காடு வெந்தாச்சு. நம்ம இப்போ எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். என்னென்ன மசாலா சேர்க்கணுமோ சேர்த்துட்டு கலந்து எடுத்து இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வடியட்டுங்க. இந்த பக்கம் காய் சாம்பாருக்கு வேக வச்சு எடுத்துட்டேன். மஞ்சள் பூசணிக்காய், முருங்கைக்காய், அவ்வளோதாங்க. இந்த பக்கம் பருப்பு வெந்துச்சு. சாதம் ஒரு புறம் வெந்துட்டுருக்கு. இந்த பக்கம் நம்ம சாம்பாருக்கு தாளிதம் கொடுத்துட்டு சாம்பாரை கொதிக்க விட்டுடலாம். சாம்பார் கொதிக்க விட்டுட்டேங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கருணக்கிழங்க சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் பார்த்திங்கன்னா குழம்பு தூள் போடுறேன். அதோடு தனி மிளகாய் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள், மஞ்சள் பொடி போட்டிருக்கோம் ஏற்கனவே. இப்போ இதை கலக்கிறதுக்கு கொஞ்சமாக நான் வந்து புளி தண்ணி சேர்க்குறேங்க. அப்படியே எண்ணெயில் ஃப்ரை பண்ண வேண்டியதுதான். நல்லா கலந்து கொடுத்துருங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அரிப்புத்தன்மை இருக்காது. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. வேணும்னா நீங்கள் பூண்டு கூட உரித்து போட்டு சேர்த்துக்கலாம். இது அப்படியே நீங்கள் வறுக்கிறதுன்னு வறுத்துக்கலாம். நான் அப்படியே எண்ணெயில் தான் ஃப்ரை பண்ண போகிறேன். இந்த பக்கம் சாம்பார் கூட்டி கொதிக்க போடுங்க. பருப்பு கலந்துட்டேன். எண்ணெயை லைட்டாக காய வச்சு நம்ம கருணக்கிழங்கை சேர்த்துக்கலாங்க. நல்லா முறுமுறுன்னு வறுத்து எடுக்கணும். ஏன்னா அரை வேக்காடு நம்ம ஏற்கனவே வேக வச்சாச்சு. இதை நல்லா எண்ணெயில் முறுமுறுன்னு வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சாதம் ரெடியாக இருக்குது. இந்த பக்கம் இட்லி காலையில் தொட்டுக்கிறதுக்கு சாம்பார் தான். நீங்கள் கருணக்கிழங்கு வறுவல் பண்ணும்போது ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் நிறைய காயக்கூடாதுன்னு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிடுங்க. இல்லைன்னா வேக தூங்கிடும், இல்லை வேகாமல் இருக்கும். மிளகாய் பொடி உப்பு பத்தலை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கடாயிலே ஒரு சொட்டு நீங்கள் போட்டுக்கலாங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். அது எல்லாத்துலேயுமே பரவி வரும். மீடியம் ஃப்ளேமில் வேக விட்டு எடுக்கணும். இதை பார்த்தீங்கன்னா மேலே வந்து முறுமுறுன்னு இருக்குங்க, உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதான். கடைசி பேட்ச் தான் இருக்குது. எல்லாத்தையுமே உங்களுக்கு பொரிச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா கருணக்கிழங்கு வறுவல் ரெடியாக இருக்குது. அதாவது ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டாக. இந்த இதில் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அரிக்க கூட செய்யாது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரேஷன் அரிசி ஊற வச்சுருக்கேங்க வத்தலுக்கு. இது பார்த்திங்கன்னா ஒரு 3 முறை கழுவிட்டு கல்லுப்பு போட்டு நீங்கள் நல்லா ஊற வச்சு நல்லா கையால் பெசலி கழுவினிங்கன்னா கண்டிப்பாக இது வெள்ளையாகிடும். இது பாருங்கள், இப்போ நான் போட்டதுக்கும் இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குங்க. இன்னும் ஒரு 4 வாட்டி கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு எடுத்துட்டோன்னா இட்லிக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான். இன்றைக்கி மதிய சமையல் எனக்கு முடிஞ்சிருச்சுங்க. சாம்பாரும் கடலைக்கிழங்கு வறுவலும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.